அப்படின்னா அப்படி என்ன பெரிய உண்மை அது? என் கை ரேகையில என்ன இருக்குன்னு சொல்ல. நீங்க எங்க கூட ரொம்ப விரோதம் பாராட்டி இருக்கீங்க. அப்படின்னா நீ எந்த அர்த்தத்துல சொல்ற? நான் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க நாகங்களோட ரொம்பவே விரோதம் பாராட்டி இருக்கீங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? தேவையில்லாம கண்டதையும் உளராத. இந்த சித்தையாவோட நாக்கு எப்பவுமே பொய் சொல்லாதுங்கய்யா. நான் இப்ப சொன்னதெல்லாம் உண்மைதானே? அது எப்படி அவ்வளவு உறுதியா உன்னால சொல்ல முடியுது? அதுதான் இந்த சித்தையாவோட வித்தை ஐயா. சரி, என் கை ரேகையில வேற என்னெல்லாம் இருக்கு பார்த்து சொல்ல. உன்னோட சாவு. ஏய் சித்தையா, என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? வாய் இருக்குன்னு பேசக்கூடாத. இந்த நிமிஷமே உன்னை எரிச்சு சாம்பலாக்கிற சக்தி என்கிட்ட இருக்கு. சொல்றது புரியுதா? உணர்ச்சி வசப்படாதீங்க ஐயா. இவ்வளவு கோபம் உங்களுக்கு நல்லதில்லை. நீங்க எப்பேற்பட்ட சக்திசாலி, உங்களுக்கு எவ்வளவு விதைய தெரியும். இது எல்லாத்தையும் கூட உங்க கைரேகை தெளிவா சொல்லுது. அதுக்காக என் இஷ்டத்துக்கு உங்களை சந்தோஷப்படுத்த நான் பொய் சொல்ல முடியாதுல்ல. உண்மை என்னைக்கும் உண்மைதான். அந்த சூரியனும் சந்திரனும் இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உங்க சாவும் உண்மை. யாராலையும் உங்களை இதுல இருந்து காப்பாற்ற முடியாது. அந்த நாளும் ரொம்ப தூரத்துல இல்லை. கூடிய சீக்கிரம் நீங்க உயிரை விட வேண்டியது இருக்கும். நான் செத்துருவேனா? இந்த ருத்ரனுக்கு சாவா? அப்படின்னா நான் செத்துருவேனா? ஒரு விஷயம், ஒரு நிமிஷம். நீங்க தவம் பண்ணி என்னென்னமோ சக்தி எல்லாம் சம்பாதிச்சிருக்கீங்கல்ல, அந்த சக்தியை வச்சு உங்க சாவுல இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கலாம்ல. அது எப்படி? சித்தையா, என் சாவு என்ன நெருங்குதுன்னு சொன்னல. எனக்கு எப்படிப்பட்ட சாவு ஏற்படும்? யார் கையால சாவு? என் கையை பார்த்து உன்னால சொல்ல முடியுமா? மன்னிச்சிடுங்க ஐயா. அந்த மரணத்தோட ரகசியம் அந்த மரணத்துக்கு மட்டும்தான் தெரியும். மரணம் அந்த ரகசியத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க. ஆனா சாவு நிச்சயம். சித்தப்பா வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க நெக்ஸ்ட் வீக் அர்ஜுனுக்கு பர்த்டே. போ சித்தப்பா அப்பா எல்லாம் வராம போயிடுவாங்களோன்னு பயந்துட்டேன். அப்போ இந்த பர்த்டேல எல்லாருமே இருப்போம், மிஸ் ஆக மாட்டோம், என்ஜாய் பண்ணலாம். ஆமா கருணா, உங்க அப்பா என்னடானா வீடு குடும்பம் பொண்டாட்டி குழந்தைங்கன்னு இருக்கிறதையும் மறந்துட்டாரு. அம்மா, இந்த தடவை அப்பா வீட்டுக்கு வரும்போது அவரை வெளியில எங்கேயும் போக விடக்கூடாது, கட்டி போட்டுறலாமா? நான் ஏற்கனவே அர்ஜுனோட பர்த்டேக்கு ஒரு கிராண்டான ஜுவல்லரி செட் ஆர்டர் பண்ணி வச்சிட்டேன். யாரு என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஏமா,
நீ எப்ப தனியா கடைக்கு போயிட்டு வந்த? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் மயூரியும் வந்திருப்போம்ல. போட்டும் விடுங்க அத்தை, சின்ன பொண்ணு தானே, அதான் அவசரப்பட்டு அவளே போயிட்டா. நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் போலாம், சரியா? 25வது பிறந்த நாள் நம்ம அர்ஜுனுக்கு. அவனை விட அவன் பிறந்த நாளுக்கு நாம எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பின்ன என்னடா, என்ன இருந்தாலும் அர்ஜுன் இந்த வீட்டோட செல்ல பிள்ளை. என்னம்மா? ஓ, அர்ஜுன் மட்டும் தானா? அப்ப இவரு? நாங்க எப்பமா இல்லன்னு சொன்னோம்? அர்ஜுன் மட்டும் இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளை இல்ல, கருணாவும் இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளை தான். சந்தோஷமா உனக்கு? ஐயோ, பாப்பா மத்த நேரத்துல எல்லாம் என்ன எப்படி திட்டி தீத்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் என் பொண்டாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணிருவா. எப்படி? எவ்வளவு சிரிக்க முடியுமோ சிரிச்சுக்கங்க. இனிமே இந்த மாதிரி சிரிப்பு சத்தம் இந்த வீட்டுல கேட்கறது ரொம்ப அபூர்வம் தான். சித்தையா, என்ன இது? வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு இருக்க? நான் வாய்க்கு வந்தபடி வளரலமா? அந்த ஆண்டவன் என் நாக்குல உட்கார்ந்து என்ன பேச வைக்கிறான், நான் சொல்றேன். இந்த வீட்டுல ஒரு மரணம் நிகழப் போகுது. இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் உயிருக்கு உயிர் போற ஆபத்து இருக்கு. சித்தையா, என்ன என்னென்னமோ பேசுறீங்க நீங்க? யார் உயிருக்கு ஆபத்து? இது வரைக்கும் இவர் சொன்ன எல்லாமே நடந்திருக்கு பாட்டி. இவர் வார்த்தையை அவ்வளவு அலட்சியமா நம்ம விட்டுட முடியாது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சித்தையா. யாருக்கு யாரால ஆபத்துன்னு சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க சித்தையா. யாரால யாருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு இன்னும் எனக்கு சரியா தெரியல. ஆனா இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரோட உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. எல்லாரும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அர்ஜுனுக்கு 25 வயசு பூர்த்தி ஆகிறதுக்கும் சித்தையா இப்ப வந்து இந்த மாதிரி சொல்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா ஒருவேளை அது அர்ஜுனா? அன்னைக்கு அந்த சுவாமிஜியும் அர்ஜுனுக்கு 25 வயசு பூர்த்தி ஆனதும் உங்க எல்லாரையும் விட்டு போயிடுவான்னு சொன்னாரே, அது இதுதானா? ஐயோ கடவுளே, ஒருவேளை அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா? சித்தையா இதுவரைக்கும் சொன்னது எதுவுமே பொய் ஆகல. இப்ப என்ன பண்றது? சித்தையா, என்ன பேசிட்டு இருக்க நீ? ருத்ரா, இப்ப எதுக்கு சித்தையா மேல நீ கோவப்படுற? அவரால இந்த வீட்டுக்கு நல்லதுதான் நடந்துட்டு இருக்கு. இல்ல நீ, உங்களுக்கு இது புரியாது, சும்மா இருங்க. ஹே சித்தையா, நீ சொல்றதை எங்க வீட்டுல கண்ணை மூடிக்கிட்டு நம்புறாங்கன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கியா? தேவையில்லாம இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என் குடும்பத்துல இருக்கிறவங்கள பயமுறுத்துன உன்னை இப்பவே வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன். ஜாக்கிரதா. இல்ல ருத்ரா, அவர் என்ன சொல்றாருன்னு முழுசா கேட்கலாம், இரு. தேவையே இல்ல அண்ணி. இந்த மாதிரி விடுறதுனாலதான் நம்ம குடும்பத்தை பத்தி போற வரவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு இடம் கொடுக்கறது நல்லாவே இல்ல. ஹே சித்தையா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். சரி சரி, பேசுனது போதும். எல்லாரும் உட்காருங்க. ருத்ரா, வந்து சாப்பிடு. சரிம்மா, நீங்க சாப்பிடுங்க, நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். ஹே சித்தையா, சில மர்மங்கள், சில ரகசியங்கள் ரகசியமா தான் இருக்கணும். சொல்றது புரியுதா? எந்த காரணத்தை கொண்டு எல்லாரும் முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாது. இந்த ருத்ர சாதாரணமானவன் கிடையாது. இந்த சாவை எதிர்த்து போராடுற சக்தி உள்ளவன். என்ன நடந்தாலும் சரி, நீ சொன்ன ஜோசியம் பழிக்கிறதுக்கு
இந்த ருத்ரன் என்னைக்கும் விடமாட்டான். பார்த்துக்கிட்டே இரு. என் கனவுல வந்து அந்த அறிகுறியை வச்சு பார்க்கும்போது இந்த வீட்ல எனக்கு இருக்கிற எதிரி யாரு? அது யாரா இருக்கும்? நிச்சயமா அவன் இந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஆளா தான் இருக்கணும். அவன் தன்னுடைய தாயத்தை கழட்டின அடுத்த நிமிஷம் எதுக்காக எனக்கு அறிகுறி வரணும்? இல்ல, எனக்கு எப்படி அறிகுறி கிடைச்சது? அந்த அறிகுறிகள் ஏன் இப்ப தெரிய மாட்டேங்குது? அந்த ஆளு யாருன்னு இப்ப கண்டுபிடிக்கணும்னா அவன் என் கண்ணு முன்னாடி வந்து நின்ன உடனே அவன் கண்ணை நேரடியா பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வரும். அது வரைக்கும் அவன் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதா? ஆமா, அன்னைக்கு அம்மா செத்து போனப்போ எதிரிங்களோட முகங்களை எல்லாம் எனக்கு காட்டிட்டு தானே போனாங்க. டேய், நீ யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உன்னை மட்டும் நிச்சயமா நான் சும்மா விட மாட்டேன்டா. தேடி கண்டுபிடிக்கிறேன். உன்னை பலி வாங்காம நான் விட மாட்டேன். உன்னால என் கண்ல இருந்து நிச்சயமா தப்பிக்க முடியாது. தப்பிக்க நான் விடவும் மாட்டேன். உன்னுடைய சாவு உறுதி ஆயிடுச்சு. இந்த ருத்ரன் இங்க இருக்கும்போது வேற யாரும் இங்க இருக்க கூடாது. வாய் வார்த்தையால சொன்னா மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் இங்கிருந்து தானாவே கிளம்பணும். ஜெய் மகாருத்ரா.
அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. சித்தையா அந்த மாதிரி சொன்னது ருத்ராவை பத்தி கூட இருக்கலாம் இல்லையா? ருத்ரா வேற சித்தையாவை கண்ணா பின்னான்னு கத்தி அனுப்பிட்டான். அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் ருத்ரா வேற அங்கேயும் இங்கேயும் வெளியில வேற போய்கிட்டு இருக்கிறான். ருத்ரா விஷயத்துல எனக்கு என்னமோ ரொம்ப கவலையா இருக்கு அமிர்தா. நான் உடனடியா என்னோட போராட்டத்தை ஆரம்பிக்க போறேன். எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் பழிக்கு பழி வாங்குவேன். என்னுடைய முதல் பலி அந்த ருத்ரா. சேஷாவோட பார்வை பட்டக்கப்புறம் அப்படித்தான் நடக்கும். என்ன சேஷாவா? யார் அந்த சேஷா? யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அது வந்து அத்தை, ஆதிசேஷம் அத்தை. நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்கல்ல இந்த வீட்டுக்கு பாம்புங்களால ஆபத்து இருக்குன்னு. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களால பாம்புகளுக்கு தொல்லை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னீங்கல்ல. பாம்புங்களோட தேவதை ஆதிசேஷன் தானே? அதான் ஒரு தடவை பார்வைப்பட்டுட்டா விட மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். என்னமோ ஆக மொத்தத்துல இந்த வீட்டுக்குள்ள எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்துல வாழற மாதிரியே இருக்குது. அதுலயும் வர வர நம்ம அர்ஜுன் விஷயத்துல எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு அமிர்தா. எதை பண்றது எதை பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணும் புரியல. எது எப்படியோ நம்ம அர்ஜுன் உயிரை காப்பாத்துற பொறுப்பு உன் கையில தாம்மா இருக்கு. கண்டிப்பாமா. அமிர்தா தான் என் உயிருக்கு பொறுப்பேத்துக்கணும். என்ன இருந்தாலும் அவங்க என் பொண்டாட்டி இல்ல. அவங்கள தவிர இந்த விஷயத்துல வேற யாரு பொறுப்பெடுத்துக்க முடியும்? என்ன நீ தெய்வங்கிற அகங்காரத்துல இருக்கியா? நீ தெய்வமா இருந்தா நாங்க எல்லாரும் உனக்கு தலை வணங்கணும். மத்தவங்க வேணா தலை வணங்கலாம், ஆனா இந்த ருத்ர யாரும் முன்னாடியும் தலை வணங்க மாட்டான். என்னையே எதிர்க்க முடிவு பண்ணிட்டல, அதுவும் இந்த ருத்ரனை. தேவையில்லாத பிரம்மையில நீ இருக்காத. என்ன என்னுடைய சாவுக்கு நீ அறிகுறி காட்டுறியா? அதுவும் எனக்கே தெரியாத அளவுக்கு. இந்த ருத்ரா அவ்வளவு பலவீனமானவன் நினைச்சிட்டியா? சாவையே ஜெயிக்கிற அளவுக்கு சக்தி உள்ளவ இந்த ருத்ரா. அந்த யமனே என் கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் வாளை சுருட்டிட்டு ஓட வைக்கிற அளவுக்கு இந்த ருத்ரன் கிட்ட சக்தி இருக்கு. எப்படி இப்படி அறிகுறிகளை கொடுத்து என்ன பயமுறுத்த பாக்குறியா? எதிரி இங்கதான் எங்கேயோ இருக்கிற மாதிரி எனக்கு அறிகுறிகள் தெரியுது.